ஹாய் கைஸ், பிரைஸ் லார்ட். எபேசியர் 1:3 பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு வார்த்தை இருக்கு. அதே போல் 2 தீமோத்தேயுவில் பார்த்தீங்கன்னா, உனக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை, உனக்குள் இருக்கிற தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சம்மந்தமாக நான் ஒரு சின்ன இன்சிடென்ட்டை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இயேசு ஒரு மலை பிரசங்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு 5000த்துக்கும் மேலே உள்ள ஜனங்க இருக்கிறாங்க ஒரு பிரசங்கத்தை கேட்கும்படி. அந்த டைமில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய டைமில் இவங்கக்கிட்ட அப்போ போதுமான சாப்பாடு இல்லை. அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா 5 அப்பமும் 2 மீன் துண்டும் தான் இருந்தது. இது இத்தனை பேருக்கு பத்தாது, இத்தனை பேருக்கு சாப்பாடும் நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஜீசஸ் கூட இருந்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போது ஜீசஸ் சொல்கிறாரு, எல்லாரையும் வரிசையாக உட்கார வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கூட இருந்தவங்களுக்கு ஒன்றுமே புரியல இவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி. இருந்தாலும் இவர் சொல்கிறாரே, ஜீசஸ் சொல்கிறாரேன்றதுக்காக அதை ஓகேன்னு சொல்கிறாங்க. அதேபடி செய்கிறாங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்கக்கிட்ட 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசுக்கிட்ட கொடுக்கும்போது அவர் அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது செய்யும் போது என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, அந்த 5000 பேருக்குமே சாப்பாடு கொடுத்து, அவங்களுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்து, மீதி வந்த சாப்பாடை 12 கூட நிறையா எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஜீசஸுக்கு தேவை நிறையா அப்படின்றது இல்லை, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை உண்மையாக அதை அவர் கொடுக்கும்போது, அவர் அந்த பிளஸ்ஸிங்கை அதில் வைக்கும்போது இட் மல்டிப்ளைஸ், அது பெருக்கத்தை பார்க்க முடியும். ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுங்க. என்ன ஆண்டவர் உங்களுக்கு தாளந்து கொடுத்தாலும் அதை கர்த்தர்கிட்ட கொடுங்க. அதை சரண்டர் பண்ணுங்கள், பிளஸ்ஸிங்கை ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஷோர்லி இட் வில் மல்டிப்ளை. காட் பிளஸ் யூ.